இந்தியாவில் பாருங்க ஆட்டுப்பட்டி. ஆக்கள் வந்து சந்தோஷமாக வந்து மேய்ஞ்சு கொண்டு நிற்கிறோம் பாருங்க. ஆக்கள் வந்து மேய்ஞ்சு அப்படியே போய்கொண்டிருக்கணும். பொழுது ஒரு டைம் பண்ணபடியா அப்படியே பாருங்கள் ரோட்டுக்கு வந்து போய்கொண்டிருக்கணும் ஆக்கள். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவோடு தான் சொல்லணும். அப்படி ஒரு சுவையாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இதுதான் முதல் தடவை சாப்பிட்றேன். உண்மையாக வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. தோட்டத்தில் உடனே சமைக்கிறது தானே சுவை வந்து என்னென்னு சொல்கிறது. அப்படி ஒரு இனி இல்லைன்ட்டு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. பா சாப்பிடுவோம். பச்சரிசி சோறு. பச்சரிசி சோறுக்கு தான் வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ வந்து இந்த கொடிலாம் இந்த பீர்க்கங்காய் அப்படிங்கி சமைக்க போகிறோம். நல்ல ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறோம். இது வந்து உண்மையாக வந்து கட்டாயம் வந்து உடம்புக்கு வந்து நல்லது, நல்ல நார்ச்சத்தான சாப்பாடு. அதை விட இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்படியான மரக்கறி தான் கட்டாயம் வந்து எங்களை உடம்புல வந்து சேர்த்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய்னா நீட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த பீர்க்கங்காய் வந்து எப்படி பார்த்து சமைக்கணுமெண்டா முத்த விடக்கூடாது. வந்து முத்திட்டா சமைக்க இயலாது. நாங்கள் உடைச்சி எடுக்க நேர் மாதிரி வந்து ஒன்று இருக்கும். அப்போ வந்து பிஞ்சிலேயே வந்து சமைக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அப்படி நல்ல ஒரு பூச்சியோ புழுவோ ஒன்றும் குத்தையில் நல்ல பொலிசிங்காக இருக்குது காய். அதை விட இங்கே கீழே எல்லாம் பாருங்கள் அப்படி காய் தொங்கு வந்து பாருங்கள். உண்மையிலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு விருப்பம் பால் கறி வச்சு சமைக்கணும். இன்றைக்கு வந்து நாங்கள் இதில் பால் கறி தான் வைக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு தேவையான காயெல்லாம் பிடுங்கி எடுப்போம். நல்ல ஒரு பெரிய காய் பாருங்கள். அதை விட இஞ்சாலையும் வந்து பிஞ்சுகள் இருக்குது. உடம்புக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. இதெல்லாம் வெயில் காலங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து வெள்ளைக்கறி வச்சு சாப்பிடணும். இந்த காயினை நீட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு கூட தான் இருக்குது இந்த காய். அதை விட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பூச்சியோ புழுவோ ஒன்றும் அடிக்கல. காயை பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. இதில் வந்து அப்படியே பாருங்க சுண்டங்காய் மரம் வந்து எப்படி காய்ச்சிருக்கேன்னு பாருங்க. அதை விட பூவெல்லாம் நிறைய பூ இருக்குது. அதை விட நிறைய காய் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பீர்க்கங்காயை வட்டி எடுப்போம். கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு அடிக்கு கூட வருமானு இங்கே பாருங்க. சரியாக வந்து ஒரு அடி இருக்குது. இப்படியான காய் தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும், பிஞ்சு காயாக இருக்கணும். அதை விட வந்து இப்படியான மரக்கறிகளை வந்து கத்தியால் தான் அறுவடை செய்யணும். அதோட பாருங்கள் எப்படி வளையுது. இந்த பிஞ்சு காயண்டா இப்படி வளைஞ்சு கொடுக்கும். இந்த காய் வந்து முத்திட்டா சமைக்க இயலாது. இப்படி பிஞ்சு காயில் தான் வந்து சமைக்கணும். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான காயை வந்து வட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான காய் வந்து வட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த காய் வந்து ஒரு அடிக்கு கூட இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்ட வரும் காயை பாருங்கள் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து பிஞ்சு காய். இங்கே பாருங்கள் அப்படி வளைஞ்சு கொடுக்கும். பிஞ்சு காயண்டா இப்படி வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ கூட இருக்குது. இவ்வளோ காயுமே எங்களுக்கு காணும். இன்றைக்கு வந்து இதில் நல்ல ஒரு பால் கறி தான் வைக்க போகிறோம். அப்படி நாங்கள் வீட்டை கொண்டே சமையலை வந்து ஆரம்பிப்போம். அப்படியே பாருங்க குரங்கள் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கண்டு பாருங்க. எல்லாம் வந்து தென்னம்புள்ளியில் வந்து ஒளிஞ்சிருக்கணும். அதில் வந்து ஒரு ஆள் அப்படியே இருக்கிறார் பாருங்க. ஆள் அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கணும் எல்லோரும். இப்போ தம்பி போய் தோட்டத்தில் நல்ல பீர்க்கங்காய் அப்படி கொண்டு வச்சுருக்கிறார் பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய். நாங்கள் பீர்க்கங்காயோட கருப்பு தான் சேர்க்க போகிறோம். அதோட கருவாடெல்லாம் போட்டு நல்ல சுவையாக சமைச்சு சாப்பிடலாம். இங்கே வந்து சரியான வெயில். அப்போ வெயிலுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய், அந்த நீத்து பூசணிக்காயெல்லாம் நல்லா இருக்கும். மற்ற பூசணிக்காய் எல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியமாக இந்த வெயில் காலத்துக்கு அது சாப்பிடணும் கட்டாயம். இன்றைக்கி இந்த பீர்க்கங்காயெல்லாம் நல்ல ஒரு வெள்ளைக்கறி வச்சு தம்பிக்கும் அம்மாவுக்கும் செய்து கொடுக்க போகிறோம். சாப்பிடும் எப்படி இருக்கட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிவிடும். ஓ அப்போ நாங்கள் சமையல் ஆரம்பிப்போம். இப்போ இந்த பீர்க்கங்காயை நாங்கள் நல்ல வடிவாக வெட்டி எடுப்போம். இந்த பீர்க்கங்காய் முத்தினால் கூடாது. இது வந்து நேர்த்தன்மையானது பார்த்தீங்களா. இதை நாங்கள் இப்படி வெட்டி போட்டுட்டு கறிக்கலவாக வெட்டுவோம். எப்படி இருக்கு பட்டு ஆசையாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. அப்போ உடம்புக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்குது. வெட்டவே இப்படி சாஃப்டாக இருக்குண்டா உடம்புக்கு எப்படி இருக்கு. கட்டாயம் வந்து இப்படியான உணவுகள் வந்து உடம்புல வந்து சேர்த்து கொள்ளணும் கட்டாயம்.
அதை விட இப்போ பார்த்தாலே தெரியும் வெயில பாருங்கள் அப்படி அடிக்குதுண்டு. வெயில் இப்போ கூட இல்லை. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, இப்போ எல்லா உலக நாடுகள்லேயே வெயில் தான். காலநிலை எல்லாம் மாறிட்டுது. கட்டாயம் வந்து நீங்களும் வந்து கவனமாக இருங்கோ. இந்த வெயில்களில் பயணம் செய்கிறது எல்லாத்தையும் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. நாங்களே இப்போ தோட்டத்துக்கு போகிறது சரியான குறைவு வெயில் என்றபடியாக. சின்ன அளவுக்குண்டா வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வெட்டி எடுத்து வச்சுக்கிற பீர்க்கங்காய் எல்லாத்தையும் கழுவி எடுப்போம். நாங்கள் கழுவி எடுத்து போட்டு தான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் பீர்க்கங்காயை வெட்டக்கு முதல் இந்த பருப்பை நாங்கள் தண்ணியில் ஊற விடுவோம். நாங்கள் ஏன் ஊற விடுறோம்னு சொன்னால் பருப்பில் ஒரு சின்ன சாதமான ஒரு பால் தன்மை மாதிரி கொண்டு இருக்குது. அதை ஊற விட்டால் நல்லா ஊற விட்டுட்டு நல்லபடியாக கழுவி விட அது போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே கண்ணு விட்டது அப்படி வரும். இப்படியே பருப்பு ஊறட்டும். நாங்கள் வெட்டி வச்சுக்கிற பீர்க்கங்காய் கறிக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுப்போம். புடலங்காயும் இப்படி தான் வந்து வெட்டுறேன். உள்ளுக்கு வந்து பஞ்சு மாதிரி இருக்கிறேன். இப்படியே நல்லபடியாக வளர்த்தையும் வெட்டி எடுப்போம். அப்படியே பாருங்க, பக்கத்தில் பூமரம் வந்து பூத்துருக்கு. நல்ல கலர் பாருங்க அப்படி இருக்குண்டு. இப்போ பீர்க்கங்காய் எல்லாம் பாருங்க நல்ல வடிவாக நாங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுத்துட்டோம். அதோட பீர்க்கங்காய் போடுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பருப்புக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறோம். இதை நல்லபடியாக நாங்கள் கழுவி எடுக்கணும். பருப்பை கழுவி எடுப்போம். கழுவி எடுத்து அடுப்பை மூட்டலாம். நேரம் வந்து இப்போ பின்னர் டைம். வெயிலை பாருங்கள், இன்னும் வந்து வெயில் குறைய இல்லை. வெயில் குறையிறண்டா இங்கே வந்து பொழுது விடணும். 6 ஆகும். இதில் பாருங்க, இந்த காற்றடிச்சு இந்த வாழையில் வந்து இப்படி கிழிஞ்சிருக்கண்டு பாருங்க. நாங்கள் கையால் கிழிச்சா கூட இப்படி கிழிக்க மாட்டோம். இந்த வாழை இலையால் சுக்கு நூறாக கிழிஞ்சிருக்கு. அப்படி காற்றுன்ற அகோரம். ஒட்டு வாழை இலை கூட எங்களை தேவைக்கு வெட்டிடாது பாருங்கள். இப்போ நாங்கள் பீர்க்கங்காய் கறியை கூட்டி எடுப்போம். இதில் தான் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சமாக போட போகிறோம். பிறகு நாங்கள் தாளித்து தான் போட போகிறோம். அதோட இனி வெட்டி வச்சுக்கிற பீர்க்கங்காயை போடுவோம். சட்டிக்குள்ளே வந்துட்டு தம்பி, அது நாங்கள் அடுப்பில் வைக்க குறைஞ்சிரும். அதோட கழுவி வச்சுக்கிற பருப்பை சேர்ப்பேன். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ள போகிறோம். அதோட எடுத்து வச்சுக்கிற 2ஆம் பாலையும் நான் விடுவேன். இனி நாங்கள் அடுப்பில் அவிய விடுவோம். அடுப்பு நல்லா எரியுது. கூட்டி எடுத்த கறியை நாங்கள் அடுப்பில் வைப்போம். நாங்கள் உப்பு போட இல்லைன்னா பருப்பு அவியாது. உப்பு போட்டால் பருப்பு அவிஞ்ச அப்புறம் தான் உப்பு போடணும். இப்போ நாங்கள் மூடி விடுவோம் அவியல். இதில் பாருங்க, ஒரு குரங்கு குட்டி ஒன்று இருக்குது. சின்ன ஒரு குட்டி ஒன்று. ஆளை பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு. இந்தா 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 பா பா பா. அப்படியே இதில் பாருங்க. பா பா. வடிவா பார்க்குறாரா? திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா வத்தி கொண்டு வந்துட்டேன்.
இப்போ பாருங்க சட்டிக்குள்ளே வந்து குறைஞ்சிட்டு. அதான் நிறைய ஃபுல்லாக இருந்ததானே ம் கூடைங்க. இப்போ எல்லா வத்தியெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துச்சு. பருப்பெல்லாம் நல்லபடியாக அவிஞ்சபடியாக நாங்கள் உப்பை சேர்த்து கொள்ளுவோம். இப்படியே நல்லபடியாக கிண்டி விடுவோம். இப்படியே மூடி விடுவோம். இந்த உப்பெல்லாம் நல்ல வடிவாக பீர்க்கங்காயில் நல்ல சுவரத்தான வேணும். அப்போ நாங்கள் மூடி விடுவோம் அவியல். அப்புறம் கறியை திறந்து பார்ப்போம். கறி வத்தி கொண்டு வந்துட்டு நாங்கள் இனி முதல் பல விடுவோம். இப்படியே நல்லபடியாக கிண்டி விடுவோம். இப்போ எல்லாம் காணும் கொண்டு இருக்க பார்ப்போம். உப்பு காணும், உப்பு உரைப்பெல்லாம் காணும். மூடி விடுவோம். பால் நல்லா கொதித்து நல்லா வடிவாக வத்தி கறி விரட்டு. கறி ஒரு கத்திர பார்ப்போம். கறி நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு நாங்கள் இனி இறக்குவோம் கறியை. இப்படி நாங்கள் கறியை மூடி விடுவோம். இனி நாங்கள் கறிக்கு போடுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தாளிப்போம். கட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நாங்கள் கடுகை போடுவோம். கடுகு பாருங்க வெடிக்கிட்டு. அப்படியே பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அதோடு வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்வோம். நல்லபடியாக கிண்டுவோம். பாதாங்க இப்போ எங்களுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லபடியாக வதங்கிட்டு இதோடு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற புள்ளி மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். எங்களுக்கு நல்லா எல்லாம் தாளித்து வந்துட்டு நாங்கள் இனி கறியோடு சேர்த்துக்கொள்வோம். இப்படியே நல்ல வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம். எல்லாம் நல்லா செய்யறது நல்ல ஒரு வாசமே இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். பச்சரிசி சோறு. பச்சரிசி சோறுக்கு தான் வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். கச்சாந்தோட தான் கை வந்துருக்கோம். பாருங்க அப்படி இருக்காண்டு. நல்ல ஒரு ஜட்கா காற்று குளத்துலேருந்து வர காற்று அதை விட வந்து பொழுது கட்டு கொண்டு வருது. அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. அப்பா சமைக்க பீர்க்கங்காய் கறி. உண்மையாக நல்ல ஒரு சுவையாக இருக்குது. பச்சரிசி சோறுக்கு தான் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. பருப்பும் போட்டு வச்சது தானே. நான் இணைச்சக்கூடிய பார்க்கல இந்த பீர்க்கங்காய் வந்து இப்படி ஒரு சுவையாக இருக்குமாண்டு. தோட்டத்தில் வந்து பிடுங்கி எடுக்க நான் நினச்சேன் இதங்க சுவையாக இருக்க போதுண்டு. நமச்சா அப்புறம் தான் தெரியுது பீர்க்கங்காயும் இப்படி ஒரு சுவையாக இருக்குமாண்டு. பீர்க்கங்காயம் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சிருக்கு. அப்படியே சோறோட சேர்த்து குழைக்க அப்படியே கரைஞ்சி கொண்டு போகும். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவோடு தான் சொல்லணும். அப்படி ஒரு சுவையாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இதுதான் முதல் தடவை சாப்பிட்றேன். உண்மையாக வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. தோட்டத்தில் உடனே உடனே சமைக்கிறது தானே சுவை வந்து என்னென்னு சொல்கிறது. அப்படி ஒரு இனி இல்லைன்ட்டு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் வந்து இப்படி பீர்க்கங்காய் கிடைச்சா பருப்போட போட்டு ஒரு பால் கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்காண்டு. காலையோட முடித்து கொள்வோம். மீண்டும் ஒரு இடத்துல சந்திப்போம். பாய் பாய்.